தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். நம்பிக்கை வாழ வைக்கும் என்ற தலைப்பில் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்முடைய உறவுகளின் மேல், நட்புகளின் மேல், சமுதாயத்தின் மேல், செய்யும் வேலையின் மேல், பொருளாதாரத்தின் மேல், நாட்டின் சட்ட திட்டங்கள் மேல், இவ்வாறு பல காரியங்களின் மேல் நமக்கு நம்பிக்கை இருப்பதினால்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நம்பிக்கை என்ற எண்ணத்தின் மன வலிமையை நமக்கு கொடுப்பதே நம்முடைய சிருஷ்டிகர் தான். அவரே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் இருக்கின்றார். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் எல்லாவற்றிற்கும் மூலாதாரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருப்பதினால்தான் இவற்றை எல்லாம் நாம் அனுபவித்து வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். எனவே நம்முடைய நம்பிக்கையின் முதலிடம் தேவனாகத்தான் இருக்க வேண்டும். முதலிடம் தேவனுக்கு நாம் கொடுக்கும் பொழுது வேறு எவற்றின் மீதும் நாம் நம்பிக்கை வைப்பதில் அது நிரந்தரமாய் இராது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் எவை ஆனாலும் அது நிரந்தரமாக இருப்பது இல்லை. கர்த்தாதி கர்த்தர் மாத்திரமே நிரந்தரமானவர். அவரே நம்பிக்கைக்கு பாத்திரராயும் இருக்கின்றார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி நாம் அவருக்கு முதலிடத்தையும் முழுமையான நம்பிக்கையையும் வைக்கும் பொழுது அது நம்மை ஒரு காலமும் வீணாக்காது, நம்மை வெட்கப்பட விடாதது. இந்த தேவாதி தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் யாருமே எந்த சூழ்நிலையுமே வெட்கப்பட்டு போவது இல்லை. இவற்றை தான் நாம் வேதாகமம் முழுவதிலும் பார்க்க முடிகின்றது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. துவங்கினவர் முடித்து தர உண்மை உள்ளவரும் வைராக்கியம் உள்ளவரும் வல்லமை உள்ளவருமாய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் தொடங்கப்பட்ட எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்திற்கு நேராக அவர் குறிப்பிட்ட நேரத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கின்ற நல்ல தகப்பனாக அவர் இருக்கின்றார். நம்முடைய நம்பிக்கை அவருடைய வாக்குத்தத்தங்கள் மீதும் வார்த்தையாய் இருக்கிற தேவன் மேல் நாம் உறுதியாய் இருக்கும் பொழுது இந்த காத்திருக்கும் காலத்தில் பொறுமையோடும் மன அமைதியோடும் தோத்திர பலிகளோடும் நன்றி நிறைந்த இருதயத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தேவனை மாத்திரம் இறுக பிடித்து கொண்டு கடந்து வர முடியும். நம்பிக்கையை தேவன் ஈவாய் நமக்கு கிருபையினால் கொடுத்திருக்கின்றார். அவர் நம்பிக்கையை கொடுக்கும் பொழுதே அவற்றை செயல்படுத்துவதற்கான பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே செயல்படுகின்றவராய் இருப்பதினால் அவரால் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க முடிகின்றது. அதனால்தான் every test has a testimony attached to it என்ற நம்பிக்கையோடு நாம் சாட்சி உள்ளவர்களாக வாழ முடிகிறது. நாம் நம்பி இருக்கும் இந்த தேவனை குறித்த படம் புரிந்து கொள்ளுதல் எவ்வளவு பெரிதாக நம்முடைய மனதில் இருக்கிறதோ அவ்வளவு ஆழமாகத்தான் நம்முடைய நம்பிக்கையும் இருக்க முடியும். அதனால் இந்த நம்பிக்கையை நாம் மிகவும் ஆழமாக்க வேண்டும் என்றால் தேவனை அறிகின்ற அறிவில் நாம் வளர்ந்து அன்பிலே காத்திருந்து நம்மில் தொடங்கி இருக்கிற எல்லாவற்றையும் முடித்து தர வல்லமை உள்ள அந்த தேவன் நம்மை நேர்த்தியான பாதையிலே நடத்துவார் என்று அவரை மாத்திரம் சார்ந்து வாழ வேண்டும். இந்த நம்பிக்கையின் வாழ்க்கையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.